நமஸ்காரம். நெறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துக்கு போனேன், இந்த குருவ பார்த்தேன், இந்த கோவிலுக்கு போனேன், இந்த மாரி ரொம்ப புனிதமான இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களே சொல்லுவாங்க, "நான் இவ்வளோ இடத்துக்கு போறேன். இருந்தாலும் எனக்கு வந்து பெருசா எதுவுமே நடக்கறதில்ல. லைஃப்ல ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. லைஃப்ல இது சரியில்ல, அது சரியில்ல, அது சரியில்ல." இந்த லைஃப்ப பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் தான் நெறையா இருக்கும். அப்ப இங்கெல்லாம் போறாங்க. ஆனாலும் அவங்க பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பிரச்சனை? எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போறோம், இல்ல ஒரு குருவ பார்க்குறோம், இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, இந்த குருன்றவர் வந்து ஒரு விதைய போடுவார். அந்த ஆன்மீகம்ன்ற விதை. அந்த ஆன்மீகம்ன்ற விதை இங்க போட்ட உடனே, நம்ம என்ன செய்றோம்? அந்த விதைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அந்த விதைய எடுத்து சேஃபா டேபிள்க்குள்ள இல்ல வேற எங்கேயோ பத்திரமா வச்சுர்றோம். வச்சுட்டு நம்ம வேலைய நம்ம பார்க்குறோம். நீங்களே சொல்லுங்க. எனக்குள்ள ஏதாவது நடக்கணும்னா, ஒரு நல்ல விதை இருக்குன்னா, அந்த விதைய நான் வளர விட்டா மட்டும் தானே எனக்கு ஏதோ ஒரு பயன் கிடைக்கும். அந்த விதைய நான் அப்படியே வச்சுட்டேன். என்னால எந்த பயனுமே கிடையாது. ஸோ அந்த விதைய வந்து நம்ம நரிஷ் பண்றதில்ல. ஏன்னா விதைன்னு ஒண்ணு வந்துட்டா, அது வந்து ஒரு மரமாக்குறது சின்ன விஷயம் கிடையாது. விதைய சேஃபா ஒரு டப்பால போட்டு வச்சிடலாம். அதுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அதே விதைய வந்து நான் வந்து ஒரு நிலத்தில போடுறேன் அப்படின்னா, அந்த நிலத்தில போட்டு அந்த மண் அதுக்கேத்த மாரி மண்ண வச்சுட்டு, தண்ணி ஊத்தி, உரம் போட்டு, அத நான் பாதுகாக்கணும். அது கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா, விலங்குகள் வந்து அத சாப்பிட்டு போயிடும். அப்ப அதுக்கு புரொடெக்ஷனா நான் ஒரு ஏதாவது ஒண்ணு அத புரொடெக்ட் பண்ணி வச்சு, அத பாதுகாத்து நான் வளர்க்கணும். அது ஒரு செடியாயி, மரமாயி, அது காய், கனி வர வரைக்கும், ஒரு மரமாற வரைக்கும் அட்லீஸ்ட் நான் அத பார்த்துக்கணும். இது கஷ்டம். ஆனா விதைய வந்து வீட்லயே வச்சுக்க ரொம்ப ஈஸி. ஸோ நாமெல்லாம் என்ன பண்றோம்? எல்லா ஆன்மீக இடத்துக்கும் போறோம். ஆன்மீக பெரியவர்கள பார்க்குறோம். அவங்க போடுற விதைய அன்னைக்கு கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? கரெக்ட் இப்படி தான் இருக்கணும். லைஃப்னா இப்படிதான். இவங்க சொல்றது தான். நாமளும் லைஃப்ல ஏதாவது ஆன்மீகத்தில பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட வரும். அந்த வந்த உடனேயே அந்த உள்ள அவர் போட்ட விதைய தூக்கி டப்பால வச்சுர்றோம். ஸோ நாமளும் என்ன பண்ணணும்? ரெகுலரா அந்த மாரி ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள கேட்கறது. அதே மாரி அந்த மாரி சத்சங்கம். சத்சங்கம்னா குருவோட வார்த்தைகள கேட்கறது. அதுக்கேத்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப் அமைச்சுக்கணும். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளோட நாம எங்க போக விரும்புறோமோ, என் வாழ்க்கை எங்க போணும்னு நான் விரும்புறேனோ, அதுக்கேத்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா, இந்த விதை வளராது. என்ன மாரி இதே விதை இருக்கிறவங்களோட நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டேன். என்னோட நண்பர்களா இருக்காங்க அப்படின்னா, எனக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. அந்த விதைய வளர்றதுக்கு. ஸோ நான் அந்த விதைய வளர்க்கறதுக்கு என்ன தேவையோ பண்ணியே ஆகணும். இது யாருக்காக நன்மை அப்படின்னா, என்னுடைய நன்மை. அந்த விதை வளர்ந்து ஒரு மரமாயி, காய், கனி எல்லாம் குடுக்கும்போது, அதோட பெனிஃபிட் எனக்கு தான். இந்த மாரி நடக்கும்போது, ஒரு மரம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் லைஃப்ப பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்? எனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடுச்சு. இது வந்து ஒரு மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த விதைய வளர்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. இப்ப நம்ம மனசுல பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான விதையும் உண்டு. நல்ல விதை, கெட்ட விதை இல்லையா? நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள். நல்ல விதைய வளர்த்தா நல்ல மரங்கள் வரும். கெட்ட விதைய வளர்த்தா கெட்ட ரிசல்ட் கிடைக்கும். விஷமான மரங்கள் வரும். அப்ப நாம டிசைட் பண்றோம். நம்ம என்ன பண்றோம் பொழுதன்னைக்கும்? மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நாம வந்து ஒண்ணு ஸ்ட்ரெஸ்ன்னு வேலை பண்றோம். அதுக்கு அடுத்து ரெக்ரியேஷன். டிவி, சினிமான்னு என்ன ரெக்ரியேஷனோ பண்றோம். இது 2த்துக்கு நடுவுல நம்மளோட வளர்ச்சிய நம்ம பார்க்கிறதே கிடையாது. பொருளாதார வளர்ச்சிய மட்டும் தான் பார்க்குறோமே தவிர, அத கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்றோம். ஸ்ட்ரெஸ்ஸோட. சந்தோஷமா செய்றதில்ல. அப்ப இந்த ஆன்மீக டச் ஒண்ணு வரும்போது, இந்த ஆன்மீகம்ன்ற ஒண்ணுத்த நம்ம டச் பண்ணி, அந்த விதைய கொஞ்சம் நம்ம பார்த்து வளர்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா, அது குடுக்குற சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால கிடைக்கிற அறிவு, அதனால பண்ற பயிற்சிகள், ஒரு யோகா பண்றோம் அப்படின்னா, அந்த யோகா பயிற்சிகள்னால இந்த விதை நல்லா வளரும். ஸோ, நம்ப ஒரு மனிதனா பொறந்த ஒவ்வொருவரும் இந்த ஆன்மீக விதைய முடிஞ்ச அளவு வளர்த்து எவ்வளோ பெருசாக்குறோமோ, நமக்கு அது பெனிஃபிட். இது நீங்க வேலை பண்றவங்களா இருக்கட்டும், முழு நேரம் ஆன்மீகத்தில போறவங்களா இருக்கட்டும். பட் நம்ம இந்த விதைய வளர்க்காம ஒண்ணும் போ முடியாது. ஸோ விதைய விதையா வச்சிருந்தா லாஸ் நமக்கு தான். அந்த விதைய மரமாக்கி அதுக்கான ரிஸ்க் நெறையா இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாரி அத பார்த்துக்க வேண்டியிருக்கும். அதுக்காக நெறையா நான் பிரயத்தனப்படணும். இந்த விதைய வளர்றதுக்கு நான் நெறையா அதுக்கு எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஆனா அந்த எஃபோர்ட் போடலன்னா இது மலராது. நம்ம இப்படியே வாழ்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படியே இந்த பொருளாதாரம், பொருள பேஸ் பண்ணியே வாழ்ந்து போயிட்டா, ஒரு 60, 70 வயசுக்கு மேல எதுவுமே மீனிங்கா இருக்காது. சுத்தி பார்த்தா நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் வந்து டெய்லி நான் ஸ்கூலுக்கு போனேன், காலேஜ் போனேன். நல்லா சம்பாதிச்சேன், கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு குழந்தை இருக்கு. இப்ப என்ன இதனால? இதனால எனக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. திருப்தின்றது எப்ப கிடைக்கும்? ஆன்மீக ஒரு தேடலும், ஆன்மீக டச் இருந்தா மட்டும் தான் அந்த திருப்தின்றது கிடைக்கும். அந்த திருப்தி, சந்தோஷம் எப்போ வரும்னா, இந்த போட்ட விதை, ஆன்மீக விதைய நம்ம வளர விட்டா தான். கடைசி காலத்துல 70, 80, 90 வயசு ஆகும்போது,
திரும்பி பார்த்தா நமக்கு லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கணும். நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணேன், நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் அப்படின்றது வரணும். அது இல்லாமல் எனக்கு இன்னமும் என் மனசு அலைப்பாய்ஞ்சிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு ஒரு பர்பஸே இல்லை. எதுக்காக வந்தோமோ அதுக்காக இல்லை. அதனால் நம்ம ஒரு நம்ம வயது ஆக ஆக ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆன்மீக மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். 60 வயசுக்கு மேலே நான் ரிட்டையர் ஆன அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஆன்மீகம்ன்றது ரொம்ப உயர்ந்த விஷயம். இந்த உயர்ந்த விஷயத்த நான் ரொம்ப தெம்பா இருக்கும்போது நான் பண்ணாதான் அதில் ஒரு பலன் கிடைக்கும். நான் ரொம்ப வீக்கானவன பண்ணலாமா? 60, 70, 80 வயசு ஆன அப்புறம் நான் வந்து ரொம்ப வீக் ஆயிடுவேன். உடலாலும், மனசாலயும். அப்ப ஆன்மீகத்துல போனா எப்படி கிடைக்கும்? நான் எத பிராக்டிஸ் பண்றேனோ அதுதான் நடக்கும். 60 வயசு வரைக்கும் நான் பொருள்லயே நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். என்னோட முழு கவனமும் பொருளை எப்படி ஈட்டுறதுன்றதுலே இருக்கு அப்படின்னா, நீங்க 60 வயசுல ரிட்டயர் ஆயிட்டா 61வது வயசுல ஆன்மீகம் வந்துருமா? வரவே வராது. நீங்க அந்த ஆன்மீகம்ன்றத கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு வந்தா தான், அது ஒரு ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறமோ, இல்ல எப்பவோ, அப்ப நீங்க அதுல கவனம் வச்சீங்கன்னா பெருசா வரும். ஸோ ஆன்மீகம்ன்றது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிறது இல்லை. இல்லை இந்த வயசு அந்த வயசுன்னு அதுக்கான எந்த ஒரு ரேஞ்சும் கிடையாது. இன்னைக்கு தான் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ஆன்மீகம்னா என்ன? இந்த உடலுக்கு பின்னாடி இந்த உயிர்னு ஒன்று இருக்குது, இந்த உடம்பு இருக்குது, இந்த மனசு இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அது என்ன அது உள்ள அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது இந்த ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருக்குது. இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த பூமி எப்படி இயங்குது, எல்லா உயிரினங்கள் எப்படி இயங்குதுன்னு பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்கும். இந்த அறிவு என்ன அப்படின்றது தான் நம்ம ஆன்மீகம். ஸோ இதில் நம்ம நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு நம்மளோட கலாச்சாரத்தில் விதவிதமான ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கலாம். அதில் புதைஞ்சு கிடக்கிற நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அதெல்லாம் படித்து நம்மக்கிட்ட இருக்கிற விதையை அதை வந்து அதை வந்து விதையை வந்து மரமாக்குறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். கண்டிப்பாக இதை நம்ம இதாக பண்ணி நம்மளுக்கு முடிஞ்ச அது யோகா பண்ணலாம், சாண்டிங் பண்ணலாம், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அதுக்கு பண்ணுறதில். அது மூலம் இந்த விதையை வளர்த்து எல்லாரும் முழுமையடையும். நன்றி, வணக்கம்.